ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் 22 to 28 நம்ம வந்து ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ப்ரோ ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் அண்ட் ஃபுட்டு இந்த ரெண்டுல எது அதிகமாக வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸை கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வாரம் எவ்வளோ எர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ எர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா அவருக்கு கேட்டிருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுட் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான். உதாரணத்துக்கு நீங்க ஸ்விக்கியில ஃபுட் ஐடி வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல டெய்லி இன்சென்டிவ் கிடைக்கும், சரிங்களா? இந்த டெய்லி இன்சென்டிவ், அதாவது ஃபுட்டுக்கு டெய்லி இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்க மினிமம் ஒரு 10 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 11 ஹவர்ஸ் வரைக்கும் இருந்தா போதும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுனாலே போதும், இன்சென்டிவ் வந்து வந்துடும். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பேன்னு ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? அதாவது ஆர்டருக்கு குறைஞ்சபட்சம் வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வரும். அது என்னென்ன அப்படின்னா மேக்ஸ் போனஸ், சரிங்களா? மேக்ஸ் போனஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் போனஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ், சரிங்களா? ஸோ டெய்லி இன்சென்டிவ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லேட் நைட் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தனியாக சர்ஜ் போனஸ்லாம் தருவாங்க, சரிங்களா? இதுக்கு மேலே மழை பெஞ்சது அப்படின்னா மழை பெஞ்சதுக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெயின் சர்ஜும் தருவாங்க. இன்ஸ்டாமார்ட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேல, அதாவது காலையில இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஆர்டர் வந்து நிற்காம வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட்டா நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம ஸ்டோருக்கு நேருக்கு போக போக நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டினியூவா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நீங்க மினிமம், அதாவது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 ஆர்டர்ல இருந்து ஒரு 40 ஆர்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா ஏறும், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட்ல அப்பப்ப வந்து சர்ஜும் போடுவாங்க. இன்னொரு மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கிடைக்கும். அதாவது எல்லா பீக்லையுமே வந்து அதிகமாக தர மாட்டாங்க. அந்த அவங்களும் வந்து ஒரு மெயின் பீக் வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு காலையில் 8 மணிலேருந்து 11 மணி, நைட்டு 6 மணிலேருந்து ஒரு 11 மணி, சரிங்களா? இந்த டைமில் நம்ம இன்ஸ்டாமார்ட்டில் அந்த மாதிரி இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 25 ஆர்டர்ல இருந்து ஒரு 40 ஆர்டர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளஸ் இன்ஸ்டாமார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் இன்சென்டிவ் வந்து ஒரு 300 ரூபாயில இருந்து 550 ரூபாய் வரைக்குமே இருக்கு, சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மெயின் பீக்குமே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் கவுண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு இன்சென்டிவா வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஸ்டாமார்ட்லாம் ஓட்டியிருக்கேன். நம்ம சேனலே நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டும் ஓட்டுறேன், இன்ஸ்டாமார்ட்டும் ஓட்டுறேன். ரெண்டுமே கலந்து ஓட்டினா எனக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வீக்லி கேரண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன், சரிங்களா? வீக்லி கேரண்டினா என்ன, அதாவது அது வந்து வீக்லி இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அதை தான் ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபுட் ஆர்டர் நம்மளுக்கு வரும், இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வரும், சரிங்களா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு ஆவரேஜான இன்கம் கிடைக்கும். ஸோ நிறைய பார்ட்னர் வந்து அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபுட்டு மட்டும் இருந்தால் போதும், இன்ஸ்டாமார்ட் மட்டும் நான் வந்து ஓட்டிக்கிறேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கியில் ஃபுட்டுக்கு டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாமார்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாமார்ட்டை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா ப்ரொஃபைல், அதில் வந்து ஃபுட்டு ப்ளஸ் இன்ஸ்டாமார்ட் மீட் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு டெய்லின்னு சொல்லி ஓட்டும் போது உங்களுக்கு ஆர்டர் கவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சீக்கிரமாக நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெய்லி இன்சென்டிவ் டார்கெட்டை முடிச்சிட முடியும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபுட்டோட இன்ஸ்டாமார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு.
அந்த மாதிரி நீங்க ஓட்டும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கொஞ்சம் அதிகமா ஏறுற மாதிரி தெரியும், ஆர்டர் கவுண்ட் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்ல ப்ரோ எனக்கு வந்து இன்ஸ்டாமார்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஸோ இன்ஸ்டாமார்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபுட்டு மட்டும் ஓட்டலாம், இன்ஸ்டாமார்ட் வந்து விட்டுடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதை ஓட்டுறோமோ அது நம்மளுக்கு வந்து பெஸ்டா இல்லை அப்படின்னா நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபுட் ஓட்டிட்டு இருக்கோம். சரிங்களா? திடீர்னு நான் வந்து இன்ஸ்டாமார்ட் மட்டும் ஓட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து சடனா வந்து இன்ஸ்டாமார்ட்டை மாற்ற முடியாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆபீஸ் போனா மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட் மட்டும் ஓட்டுற மாதிரி மாத்தி தருவாங்க. நீங்க ஃபுட்டு ஓட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்களாவே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேர்ல ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் வந்து கூகுள் ஃபார்ம் ஷீட்ல வந்து போட்டுட்டே இருந்தேன், பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுல இருந்து இன்ஸ்டாமார்ட் மட்டும் ஓட்டுற மாதிரி வந்து மாற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், நீங்க இன்ஸ்டாமார்ட் மட்டும் ஓட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்விக்கி ஆஃபீஸ்ல போயிட்டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கில ஃபுட்டு ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நம்மளால வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில ஃபுட்டு பிளஸ் இன்ஸ்டாமார்ட் ரெண்டுமே கலந்துதான் வந்து ஓட்டுறேன். அதுக்கு நம்மளுக்கு டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000ல இருந்து ஒரு 1300 வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் சொல்றேன். ஸோ வீக்லி எம்ஜின்றது அவங்களா பார்த்து நம்மளுக்கு ஃபைனலா வந்து தருவாங்க. சரிங்களா? நீங்க வந்து ஆவரேஜா டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறீங்க அப்படின்னா ஃபுட்டு பிளஸ் இன்ஸ்டாமார்ட் இது ரெண்டையும் கலந்து ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு 1000ல இருந்து ஒரு 1300 வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட். ஸோ இன்ஸ்டாமார்ட்ல வந்து நீங்க ஒரு நாளைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் டார்கெட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000ல இருந்து 2000 வரைக்குமே நம்ம வந்து ஈஸியா சம்பாதிக்கலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொய் கிடையாது, உண்மைதான். இன்னமுமே நிறைய நண்பர்கள்லாம் ஒரு டெய்லி 2000 சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு மேல 2500 வரைக்கும் மேல சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து சேஞ்ச் ஆகும். என்னடா இது நீ வந்து 2000ல இருந்து 3000 வரைக்கும் சம்பாதிக்கணும்னு சொல்றேன், ஆனா எங்க மாவட்டத்துல வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கேட்பீங்க. அது வந்து உண்மைதான். ஸோ மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? உங்க மாவட்டத்துல எவ்வளவு இன்ஸ்டாமார்ட்ல ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை வந்து மென்ஷன் பண்றேன். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு மட்டும் ஓட்டுறதுக்கும் இன்ஸ்டாமார்ட் மட்டும் ஓட்டுறதுக்கும் கம்பேரிசன். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய கம்பேரிசன்லாம் வராது, ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றம் தான். மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஒரு 20 ஆர்டர் 25 ஆர்டர் ஓட்டினா போதும். பட் இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே நைட் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருந்தீங்க மட்டும்தான் உங்களால் ஒரு 30ல இருந்து 40 ஆர்டர் வரைக்கும் எடுக்க முடியும். ஏர்னிங்ஸும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அது மாதிரி தகுந்து நீங்க ஐடியா வந்து சேஞ்ச் பண்ணி ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செப்டம்பர் 22 இருந்து 28 வரைக்கும் நம்ம ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால ஆர்டர் கவுண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்குமே வந்து ட்ரை பண்ணி ஓட்டியாச்சு. ஃபைனலாக நம்ம 140 ஆர்டருக்கு 10,500 வந்து ஏர்னிங்ஸும் வந்து எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா 86 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து ஒர்க் பார்த்துருக்குறேங்க. உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ், வீக்லி மினிமம் கேரண்டி எல்லாமே கலந்து வந்துடும். பிளஸ் டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. போனஸ் வந்து ஒரு 250 ரூபா பக்கமா கிடைச்சிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து 174 ரூபா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஷிஃப்ட்டை வந்து புக் பண்ணிட்டு நம்ம வந்து ஓட்டாம இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிடிச்சதெல்லாம் கழிச்சதெல்லாம் போக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,556 ரூபா நம்மளுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ புரட்டாசி மாசமாவே இருந்தாலும் நம்மளுக்கு போன வாரம் ஆர்டர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் நம்ம வந்து லாகின் ஹவர்ஸை கொடுத்து அந்த ஆர்டர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜோனில் ஆர்டர் இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. டைமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டி பாருங்க. கண்டிப்பாக வந்து அந்த நாளுக்கான இன்சென்டிவ் வந்து நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.